மைக்கு அமைவதும் ஒய்ஃப் அமைவதும் பூர்வ ஜென்ம புண்ணியம். மைக்கு நல்லா இருந்தாதான் பேச்சு நல்லா இருக்கு, ஒய்ஃப் நல்லா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கு. இது ரெண்டும் எனக்கு இறைவன் அருளால் நன்றாக அமைந்த காரணத்தால் இந்த மேடையிலே அமர்ந்து பேசுகிற வாய்ப்பு. பெருமக்களே, இதற்கு முன்னால் அழகான ஒரு நாட்டியம் இங்கே நிறைவு நடந்தது. அதை பார்த்து நான் ரசித்து மெய்சிலிர்த்து போனேன். அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்குள் செல்லுகிறேன். ஆருத்ரா நாட்டிய குழுவை சார்ந்த பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. காரணம், பாரதி சொல்லுவான், கலைமகள் எங்கே வீற்றிருக்கிறாள் என்று கேட்கிற போது, கலைமகள் வெள்ளைத்தாமரையில் வீற்றிருப்பள், புகழ் ஏற்றிருப்பள் என்று பாடினான். ஒருவேளை இந்த கலை நிகழ்ச்சியை பார்த்திருந்தால் இப்படி பாடியிருப்பானோ என்று எனக்கு தோன்றுகிறது. கலைமகள் வெள்ளைத்தாமரையில் வீற்றிருக்கிறாளோ இல்லையோ, இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய பிள்ளை தாமரைகளில் வீற்றிருக்கிறாள் என்றுதான் பாடியிருப்பான். அத்தகைய பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அந்த குழந்தைகளை நல்ல உங்ககிட்ட தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ கேட்கல, நல்ல கைத்தட்டு கொடுங்கள. மெய் மறந்து இருந்தாலும் கை மறந்து இருக்க கூடாது. நல்லா பேசினா கை தட்டணும், சீக்கிரம் முடிக்கணும்னாலையும் கை தட்டணும். ஒருத்தர் பேச வரும்போது தற்கொலைக்கு போனவன் திரும்ப வந்துட்டான். ஏன்டான்னு கேட்டேன். என் பேச்சு ஒன்று அப்படி மாத்திருச்சாடா அப்படின்னு கேட்டானா. இல்ல, இப்படி பேசுற நீயே உயிரோட இருக்கும்போது நான் ஏன் தற்கொலை போகணும்னு முடிவு பண்றான்னா, அது மாதிரி இருப்பதல்ல பேச்சு. பெருமக்களே, நம்முடைய அற்புதமான இலக்கியங்கள் இருக்கிறதே, அதற்கு ஈடு இணை இந்த உலகத்திலேயே இல்லை. ஒற்றை வரி இலக்கியங்களில் முதலில் தமிழ் தாய் தான் விளிர்ந்து நிற்கிறாள். ஒற்றை வரி இலக்கியங்கள். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த ரெண்டு கொள்கைகளை நாம் கடைபிடித்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம் என்று சொல்லுவது தமிழ் இலக்கியம். அது என்ன, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. தாய் என்ன சொல்றான், மம்மின்றான். மம்மின்னா என்ன அர்த்தம்? பெனம் போட்டு வச்சிருக்கிற சுடுகாடுன்றது அர்த்தம். இவன் தேம்ஸ் நதிக்கரையில பிறந்து எலிசபெத் பாலை குடிச்சு வளர்ந்துருப்பான் போல இருக்கு. மம்மின்றான், இப்ப மம்முன்றான். இன்னும் கொஞ்ச நாள் போனா மேனு கூப்பிடுவான் போல இருக்கு. இப்ப டேடின்னா பரவாயில்ல, இப்ப டேடுன்றான். இன்னும் கொஞ்ச நாள் போனா டேன்னு சொல்லுவான் போல இருக்கு. இப்ப பண்பாடு இன்றைக்கு மாறி போய் இருக்கிறது. அம்மான்னு சொல்லி பாருங்க, அது ஒரு அழகு தமிழ் வார்த்தை. ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர் மெய்யெழுத்து. எனக்கு உயிரையும் இந்த மெய்யாகிய உடலையும் தந்தவள் என்னுடைய தாய் என்று சொல்லுவதுதான் தமிழ். பிறந்து சிறந்த மொழிகளிலேயே பிறந்து சிறந்த மொழி என்னுடைய தாய்மொழியாக இருக்கிற தமிழ். அதற்கு ஈடு இணையான மொழி இந்த உலகத்திலே இல்லை நண்பர்களே. நீங்கள் யோசித்து பாருங்கள். அம்மா என்கின்ற அழகு தமிழ் வார்த்தை. ஆ என்பது முதல் எழுத்து, இம் என்பது 10வது எழுத்து. ஏன் தெரியுமா? 10 மாதம் இந்த மணி வயிற்றில் சுமந்தவள் என்னுடைய தாய் என்று சொல்லுவது தமிழ். அதே மாதிரி அப்பான்னு சொல்லி பாருங்க, அது ஒரு அழகு தமிழ் வார்த்தை. ஆ என்பது உயிரெழுத்து, இப் என்பது மெய்யெழுத்து, பா என்பது உயிர் மெய்யெழுத்து. எனக்கு உயிரையும் இந்த மெய்யாகிய உடலையும் தந்தவர் என்னுடைய தந்தை என்று சொல்லுவதுதான் தமிழ். பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்து பிறந்த மொழியாக இருக்கிற தமிழ்ல நாம் தாயையும் தந்தையையும் முதலில் வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு பண்பாட்டு செறிவை ஒற்றை வரி இலக்கியம் சின்ன வயதிலேயே இருந்து நம்மை செதுக்குகிறது என்றால் அதை விட ஒரு சிறந்த இலக்கியத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஒற்றை வரி இலக்கியங்க. யோசித்து பாருங்கள். இது போல ஒரு இலக்கிய திருவிழாவில் இதையெல்லாம் சிந்திக்காமல் மறந்து போனால், தாயை மறந்து போனால், தந்தையை மறந்து போனால் இந்த நாடு சிறக்குமா? பாரதி தான் சொன்ன, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாதி இருந்தது மின்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று பாடினான் பாரதி. அப்படி தாய்க்கும் தந்தைக்கும் எந்த சமுதாயம் உயர்வு தருகிறதோ அந்த சமுதாயம்தான் மிக சிறந்த சமுதாயமாக மலரும் என்பதை ஒற்றை வரி இலக்கியங்கள் நம்மை செதுக்கி காட்டுகின்றன. அடுத்து இரட்டை வரி இலக்கியங்களுக்கு போகும். திருக்குறள் மாதிரி ஒரு அற்புதமான நூலை நீங்கள் பார்க்க முடியாது.
வகுப்புல பாடம் நடத்திட்டு இருக்கும் போது பிள்ளைகள் எல்லாம் கேள்வி கேட்பான், வித்தியாசமா இருக்கும். ஐயா, திருக்குறள் ஏன் 1330 எழுதியிருக்கிறாருன்னு ஒருத்தன் கேட்டான். நான் ரொம்ப யோசிச்சேன். 1 கூட்டல் 3 4, 4 கூட்டல் 3 7, திருக்குறள்ல மேலே இருக்கிற சீர் 4, அடுத்தடியில் இருக்கிற சீர் 3, கேளு 7, இல்லைன்னா வாழ்க்கை பாலுன்னு சொல்லுவதுதான் 1330 நமக்கு தருகிற செய்தி. 1 கூட்டல் 3 4, 4 கூட்டல் 3 7, கேளு, இல்லைன்னா உன் வாழ்க்கை பாலு. நீ ஹீரோவாகணும்னா திருக்குறளை படி, ஜீரோவாகணும்னா திருக்குறளை படிக்காதே என்று சொல்லுவதை போல அமைந்திருக்கும். அது மாதிரி ஒரு அழகான நூலை நீங்கள் பார்க்க முடியுமா? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதி பாடுகிறானே. திருவள்ளுவரை போல ஒரு அற்புதமான புலவனை நீங்கள் பார்க்க முடியாது. நான் திருக்குறளை பத்தி ஒரு அற்புதமான கவிதை 5வது உலக தமிழ் மாநாட்டில் அன்றைக்கு முதல்வராக இருந்த அம்மையாரிடத்திலே பரிசு பெற்ற ஒரு கவிதை. அதை சொல்லி தொடங்குகிறேன். திருக்குறள். என்னத்தான் இல்லை குறளிலே, பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே. என்னத்தான் இல்லை குறளிலே, பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே. கை காட்டி அன்றோ வள்ளுவம், இதை கை கொட்டி உலகுக்கு சொல்லுவோம். பை கட்டி வைக்கின்றாய் பணத்தையே, ஈச்சம் பாய்கட்டி வைக்கின்றாய் குணத்தையே. ஊன்றுகோள் அல்லவா திருக்குறள், இதை உணராமல் நீயும் இருக்கின்றாய். சான்றுகள் தேவையா சொல்லுவாய், துன்ப சாவினை நீயுமே வெல்லுவாய். என்னத்தான் இல்லை குறளிலே, பின்பு ஏனடா நிற்கின்றாய் இருளிலே. கை காட்டி அன்றோ வள்ளுவம், இதை கை கொட்டி உலகுக்கு சொல்லு. அது 60 வரி, அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமுறையான மணிமணியாக இருப்பது திருக்குறள். பெருமக்களே, திருக்குறள் என்பது மேற்கோள் காட்ட தோன்றிய நூல் அல்ல. திருக்குறள் என்பது மேற்கோள் காட்ட தோன்றிய நூல் அல்ல, ஒவ்வொருவரும் மேற்கொள்ள தோன்றிய நூல். இட்ஸ் நாட் ரெஃபரன்ஸ் புக்ஸ், இட் இஸ் ஃபாலோடு புக் என்று சொல்லுவார். மேற்கோள் காட்டுவதற்காக பிறந்த நூல் அல்ல திருக்குறள். ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்கள் எல்லாம் போற்றி வளர்த்த ஒரு நூல் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது அற்புதமாக இருக்கிற திருக்குறள் மாத்திரம்தான். திருக்குறள்ல 1.25 அடி இருக்கு. ஏண்டா 2 அடி இந்த திருக்குறள் இல்லை என்றால், காலடியை ஏன் விட்டு எழுதியிருக்கிறார் வள்ளுவன் என்றால், உன் காலடி கொண்டு நீ நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1.25 அடிகளிலே திருக்குறளை எழுதியிருக்கிறான் வள்ளுவன். உன் காலடி கொண்டு நடந்து காட்டு. அது வாழ்க்கைக்கு உதவுகிற ஒரு அற்புதமான நூல். பெருமக்களே, நிறைய இருக்கு திருக்குறள்ல, நிறைய செய்திகள் இருக்கிறது. 2-3 செய்திகளை மட்டும் சொல்கிறேன். எல்லா இலக்கியங்களையும் கொஞ்சம் தொடணும்ன்றது ஆசை. அதுல ஒரு திருக்குறளுங்க. கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா கைத்தட்டுங்க. திருக்குறள் சொன்னா சொல்லுகிற பிள்ளைகள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். இன்றைக்கு திருக்குறள் வாழும் இல்லையா? அந்த பெண் பிள்ளைகள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் என்ன திறமையா பெருமை, ஒரு துணைக்கால் எழுத்தும் வள்ளுவன் எழுதியிருக்க மாட்டான். ஒரு துணைக்கால் எழுத்தும் வைத்து இந்த திருக்குறளை எழுதவில்லை. கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று ஏன் வள்ளுவன் எழுதியிருக்கிறான் தெரியுமா? இதில் துணைக்கால் எழுத்து இல்லை. காரணம் என்ன தெரியுமா சான்றோர் பெருமக்களே? நீங்கள் படித்தால் யாருடைய காலிலும் நிற்க வேண்டாம், உன் சொந்த காலில் நிற்கலாம் என்பதை வள்ளுவன் வகுத்து சொல்லியிருக்க. சொந்த காலில் நிற்க முடியுங்க, யாருடைய காலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு திருக்குறள், ஒரு கேள்வி கேட்டுட்டு தொடங்கலாம். சில நேரங்களில் கேள்வி கேட்டா பசங்க பதில் சொல்றது ரொம்ப சிக்கலா சொல்லுவான். வகுப்புல பாடம் நடத்திட்டே இருக்கேன். இன்னைக்கு பாரதியார் கவிதைகள் நடத்திட்டு இருக்கேன். காவிரி தென்பெண்ணை பாலாறு. அவன் பின்னாடி இப்படி இப்படின்றாங்க, ஒன்னும் புரியல. காவிரி தென்பெண்ணை பாலாறுன்னு அவன் இப்படி இப்படின்றான், என்ன சொல்றானே புரியல. வாத்தியார் மண்டையில கோளாறு. எங்க போறது? நான் ஒரு கேள்வி கேட்டா, எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு கேள்வி கேட்டேன். என்னமா பதிலு? பாரதியார், மகாகவி பாரதியார். கை தட்டுங்க பார்க்கலாம்.
இப்படி சொல்லியிருந்தா அவனை நான் கூப்பிட்டு பாராட்டி இருப்பேன். அவன் எழுதியிருக்கான் பதில், எட்டயபுரத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள், நீங்கள் யாரை பற்றி கேட்கிறீர்கள்? இதுக்கு மதிப்பெண் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு தெரியல. எவ்வளவு வித்தியாசமா யோசிக்கிறான் பாருங்க. ஒரு பையன் அரையாண்டு தேர்வு முடிச்சுட்டு வெளியே வர ரமேஷ வந்து கேட்கறான், மச்சான் பரீட்சை பேப்பரும் பொண்ணும் ஒண்ணுடான்னா. ஏண்டான்னு கேட்டேன். ரெண்டும் கட்டி கொடுக்கற வரைக்கும் கஷ்டம்டான்றான். எவ்வளவு யோசிக்கிறான் பாருங்க. இல்ல ஒவ்வொரு கேள்வியும் அப்படி ரொம்ப வித்தியாசமா யோசிப்பான். ஒரு பையன் எழுந்து கேட்டான், ஐயா நாய் கட்சா எங்கயா ஊசி போடுவாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், நாய் கட்சா தொப்புள்ள ஊசி போடுவாங்கடான்னு. அவன் கேட்டான், வேற எங்கன்னா கட்சா தொப்புள்ள ஊசி போடுவாங்க, தொப்புள்ளே கட்சா எங்கயா ஊசி போடுவாங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியும்? வராண்டா வராண்டான்றான். வாத்தியார் வரதை பார்த்துட்டு வராண்டாவை சொன்ன சான்றான். இன்னைக்கு என்ன அளவுக்கு பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். திருக்குறள்ல திருவள்ளுவர், நான் திருக்குறள் இப்படி நடத்துவேன், ஒரு 3 பகாயன்களை ஒரு திருக்குறள்ல பயன்படுத்தி இருக்கார். பகுயன் பகையன் தெரியும்ல இல்லையா? 3 பகாயன்களை திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல பயன்படுத்தி இருக்காரு. கணேசன் ஐயா, உங்களுக்கு எதனா ஞாபகம் இருக்கா? சரி, வேற யாருக்கு தெரியும்? கேள்வி கேட்கறதுக்கே குடியாத்திலிருந்து கிளம்பி வந்துட்டீங்களா சார்ந்தீங்களா? 3 பகாயன்களை திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கார். 2 பேரும் பேசினாதானே நல்லா இருக்கும், நான் மட்டும் பேசிட்டு போனா நல்லா இருக்குமோ? சரி, நானே சொல்லிடுவா. ஒருமையுள் ஆமை போல் 5 அடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து 1 5 7. திருக்குறளை எப்படி பயன்படுத்தி இருக்காரு பாத்தீங்களா திருவள்ளுவர்? திருக்குறளை போல ஒரு அற்புதமான நூலை நீங்கள் பார்க்க முடியாது பெரியவர்களே, சான்றோர் பெருமக்களே. திருக்குறள் 1 படித்தால் போதும். இறைவாழ்த்துல தொடங்கி கடைசியா இருக்கிற திருக்குறள் 1330வது திருக்குறள் வரையில நீங்கள் படிப்பீர்களே, ஆனால் ரொம்ப அற்புதமா திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழ்ல முதல் எழுத்து என்னங்க? அகரம், ஆ. இந்த உலகத்துல ஏன் அகரத்தை தொடங்கி முதலிலே வள்ளுவன் எழுதியிருக்கிறான் என்ற சிந்தனை என்னுடைய மனதிலே படபடுத்தது பெருமக்களே. தமிழில் முதல் எழுத்து ஏன் தெரியுமா? அகரம். அகரத்தை படித்தால் நீ சிகரத்தில் ஏறலாம். அகரத்தை படித்ததனால்தான் தமிழ்ச்செல்வி அக்கா இன்றைக்கு சிகரத்தில் ஏறி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்களும் இது போல வர வேண்டும் என்றால் அகரத்தை படிக்க வேண்டும். சார் ஒன்னு சொல்றேன், உலகத்துல எந்த உயிரினம் தோன்றினாலும் ஆ என்கின்ற சத்தத்தோடு மட்டும் தான் பிறக்கும். சார் நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கேன், நான் சீனு பிறக்காது. நான் ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறேன், நான் டீனு பிறந்திருக்காது. இந்த உலகில் மண்ணில் எந்த குழந்தை பிறந்தாலும் ஆ என்கின்ற சத்தத்தோடு தான் பிறக்கும். ஆ என்பது அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்ற அடையாளப்படுத்துகிற எழுத்து. அதனால்தான் அதுக்கு தமிழன் உயிரெழுத்து என்று பெயர் வைத்திருக்கிறான். ஆன்ற சத்தத்தோடு அந்த குழந்தை பிறந்தா உயிரோடு இருக்குதுன்றது அர்த்தம். இல்லைன்னா அந்த குழந்தை இறந்து போயிருக்குதுன்றது அர்த்தம். அப்ப ஒருவனை அடையாளப்படுத்துகிற ஒரு அற்புதமான எழுத்தாக திருக்குறள் அகரம் என்று தொடங்கி கடைசியில நகரத்தில் முடிகிறது. கூடி முயங்க பெறின், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் முடிது. தமிழினுடைய முதல் எழுத்தை முதலிலேயும் கடைசி எழுத்தை நிறைவிலேயும் வைத்து எழுதிய வள்ளுவன் ஓரிடத்தில் கூட தமிழ் என்கின்ற சொல்லையே பயன்படுத்தாமல் தமிழினுடைய பெருமையை நிலைநாட்டிய ஒரு அற்புதமான இலக்கியம் இந்த நாட்டில் உண்டு என்றால் அது நம்முடைய திருக்குறளை போல ஒரு அற்புதமான நூல் கிடையாது. சார் எக்ஸாம் வச்சாங்களாம் சார் திருக்குறள்ல. கம்பர் எழுதினாரு தேர்வுல, இளங்கோவடிகள் எழுதினாரு, எல்லாம் நிறைய மதிப்பெண் வாங்கி தேர்ச்சி பெற்று விட்டாரு. திருவள்ளுவர் திருக்குறள்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏன்டான்னு கேட்டா எல்லா தொலைக்காட்சி நிறுவனரும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. திருவள்ளுவரே ஏன் நீங்க திருக்குறள்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா சொல்றாரு, நான் கோணாத்தமிழரை நோட்ஸ் படிக்கல அதனால ஃபெயில் ஆயிட்டேன்னு ஒரு நகைச்சுவையாக உண்டு. அப்படி திருவள்ளுவரை நாம் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு பேருந்திலும் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு வாழ்வியல் நூல். நாளும் ஒரு குறள் கற்க வேண்டும். அதன்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக முடியும். பெருமக்களே, நான் ஒரு 15-14 வயசு இருக்கும்போது முதலில் நான் என்னுடைய வணக்கத்திற்குரிய குன்றக்குடி அடிகளார் தலைமையிலே பட்டி மண்டபம் ஏறிய சின்ன பையன். நான் திருக்குறள் வகுப்பு நடந்துட்டு இருக்கு. நான் போய் திருக்குறளை ஒப்புவிக்கிறேன். திருவள்ளுவர்
திருக்குறளை படித்த அந்த திருக்குறள் எல்லாம் கேட்டுட்டு குன்றக்குடி அடிகளார் ஒரு திருக்குறள் சொன்ன நிறுத்துனார். நிறுத்திட்டு அவரை பார்த்தேன். இந்த திருக்குறள் படி உன்னால் நடக்க முடியுமா என்று கேட்டான். நான் என்ன திருக்குறள் ஒப்பிச்சேன் தெரியுமா? கொல்லானை புலால் மறுத்தானை இவ்வுலகம் கைகூப்பி தொழும் என்கின்ற திருக்குறளை நான் அங்கே வாசித்துக் கொண்டிருக்கிற போது, இதன்படி உன்னால் நடக்க முடியுமா என்று கேட்கிற போது, அன்று முதல் இன்று வரை என் உயிர் உள்ளவரை அப்படித்தான் நடப்பேன் என்று குன்றக்குடி அடிகளாருக்கு நான் உறுதிமொழி தந்தேன் என்றால் பேச்சு வேறு செயல் வேறு கிடையாதுங்க. வள்ளலாரை பற்றி பேசிவிட்டு அங்கு இன்னொரு இடத்துல போய் சாப்பிடுறது என்ன அளவுக்கு நேரம் தெரியல. திருக்குறளை படிக்க வேண்டும், திருக்குறளை சொல்ல வேண்டும், மேடை தோறும் முழங்க வேண்டும் என்றால் சுவாமி சொல்லி இருக்கிற 3 கொள்கைகளை சொல்லுகிறேன். அம்மா, அதில் 2 கொள்கையில நம்ம 2 பேரும் வருவோம். முதல் கொள்கை உயிர் கொலை புரிதல். கொன்றுவிட்டு சாப்பிடுகிறவர்கள் மேடையில் முழங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்பனா நீங்க எத்தனை பேர் மனசாட்சி தொட்டு பாருங்க. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்றுன்றாருங்களே. பொய் சொல்லாது இருப்பதே மிக சிறந்த அறம் என்று பேசுகிறார் என்றால், அந்த திருக்குறளை படித்துவிட்டு பொய்யே பேசிக் கொண்டிருந்தால் இந்த நாடு எங்கே நடக்க போகிறது? இல்லையா? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நின்னான்கும் இழுக்கா இயன்றது அறம். அறம்னா என்ன? நல்லா கேட்கிறாரு. அறம்னா என்னடா? அறம் என்பதற்கு வள்ளுவனை போல ஒரு விளக்கத்தை சொன்னவர் இந்த உலகத்தில் கிடையாது நண்பர்களை. யோசித்து பாருங்கள். அழுக்காறு, பொறாமப்படக்கூடாதுங்க. எங்க அக்கெல்லாம் என்னை பார்த்து தட்டி கொடுத்து அவங்க வயசுல பெரியவங்களா இருந்தாலும் கூட என்னை நடுவராக இருந்து அழகு பார்த்த அம்மா அவர்கள். உண்மையிலேயே சொல்லணும், நல்ல கை தட்டலாம். உங்க மாவட்டத்தை சார்ந்தவர், திவிரி கும்பன் கழகத்தினுடைய தலைவராக இருந்து சீரிய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறவர். அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பரந்த மனப்பான்மை இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. அழுக்காது, பொறாம இருக்கக்கூடாது. அவா இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அவா வெகுளி, கோவப்படக்கூடாது. இன்னா சொல், யாரையும் கடுமையா பேசக்கூடாது. இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த திருக்குறளை நம்ம படிச்சிருக்கிறோமே, இதன்படி நாம் நடக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை அந்த இலக்கியங்கள் செதுக்கும். இல்லையா? நான் சொல்லுவது உண்டு, 1330 திருக்குறளை ஒப்புவிக்கிறவனை விட ஒரு திருக்குறள் படி நடக்கிறவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே திருக்குறள் படி நடங்க. அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார், அருளுடைமைன்னு ஒரு அதிகாரம். 10 உடைமைகளை பேசுறாருங்க வள்ளுவர். 10 உடைமைகளை சொல்லி இருக்கார். அவரை போல ஒரு மிக சிறந்த திருக்குறள் ஞானி இந்த உலகத்தில் பிறந்து நாம் செய்த தவம் ஒன்றை மட்டும் சொல்லி அடுத்த இலக்கியத்திற்குள் செல்லுகிறேன். பெருமக்களே, காந்தியடிகளை பார்த்து கேட்டார்கள், அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நீங்கள் யாராக பிறக்க போகிறீர்கள் என்று சொல்லுகிற போது காந்தியடிகள் சொன்னார், அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன். ஏனென்றால் தமிழிலே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று சொன்னார். என்றால் நம்முடைய தேசப்பிதா வாழ்ந்த நாடு இந்த நாடு. அவர் சொல்றார், அடுத்த பிறவில நான் திருக்குறளை தமிழிலே படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்னா, உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள். அதனால்தான் திருவள்ளுவர் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். ஸ்டாண்டப் அந்த பெஞ்சில் நிறுத்தி வச்சுக்கிறாங்க அக்கா. திருவள்ளுவரை போல நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் அவர் சொல்லி இருக்கிற ஒரு திருக்குறளின்படியாவது நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்மை செதுக்கும். தமிழுக்கே கதினா 2 பேர். கா என்பது கம்பரும், தீ என்பது திருவள்ளுவரையும் குறிக்கும். அடுத்து நாம் பார்க்கிற இருக்கிற இலக்கியம் என்னை செதுக்கிய அற்புதமான இலக்கியம். காலம் எனும் மாழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. காலம் எனும் மாழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. 10,000 கவிதையினை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக வெள்ளை என்று பாடு. கவியரசு கண்ணதாசன். நல்ல கைத்தட்டலாம். நல்ல கவிதை வரும்போது 2 விஷயம். கைத்தட்டினா உங்களுக்கு ஆயுள் கூடும். தமிழை கேட்கிறவர்களுக்கும் ஆயுள் கூட வேண்டும். இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கும் ஆயுள் கூட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கைத்தட்ட சொல்றேன். 2வது, கொசு வந்தா அப்படியே ஒரு அடி அடிச்சிடலாம். இல்லையா? 2 காரணத்துக்காகவும் நம்ம கை தட்டலாம். ஆனால்
பெருமக்களே, கம்பனை போல ஒரு மிக சிறந்த கவிஞனை நீங்கள் பார்க்க முடியாது. வைரமுத்து எழுதுறார், ரொம்ப அழகா சிறப்பா கம்பராமாயணத்தை யாத்த அருமையான ஒரு இலக்கியம், பேர் இலக்கியம் கம்பராமாயணம். பெருமக்களே, வைரமுத்து சொல்றார், ராப்பகலா பாட்டெழுதி ராசகவி ஆனவனே. கம்பன் சொல்றார், ராப்பகலா பாட்டெழுதி ராசகவி ஆனவனே, தமிழென்னும் கடலுக்குள் தன் தரை வரைக்கும் போனவனே, உனக்கு மனுஷப்பூ மாலையிட்டா மரியாதை ஆகாதுன்னு இந்திர லோகத்து இலசுகளை அழைத்து வானவில்லில் நார்கிடித்து கற்பக மலர் பறித்து சொல்லரசே நான் உனக்கு சூட்டிவிட வேணுமல்லோ என்று பாடுகிறார். இல்லையா? நாமக்கல் கவிஞர் சொல்றார், எண்ணில் என்ன திட்டம் போட்டு எழுதினான், எண்ணாமல் எங்கிருந்து கொட்டினான் என்று பாடுகிறார். அவரே சொல்றார், வான்மீகி என்பவன் வனத்திடையே பருத்து நீண்ட பலவின் கனி பாருக்கு ஈந்தான், கவி சக்கரவர்த்தி கம்பன் மெல்ல கீறி பிசி நகற்றி சுலை எடுத்து தேன் வார்த்து கொடுத்தான் தமிழ் கம்பன் என்று பேசுகிறான் என்றால், கம்பனை போல ஒரு மிக சிறந்த கவிஞனை நீங்கள் பார்க்க முடியாது. எண்ணில் என்ன திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்து கொட்டினானோ, தமிழ் அன்னை செய்த தவ பயனோ என்று பாடுகிற அளவிற்கு கம்பனுடைய பாடு. அல்ல, உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகத்தை அடிப்படையாக கொண்டு காப்பியத்தை எழுதுகிறான் கம்பன். திருக்குறள்ல உலகுன்னு முடியுது, இவர் உலகுன்னு தொடங்குறார். பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் பெருமானும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மதி வேதியன் அழகுயில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அதே மாதிரி உலகு என்று திருமுருகாற்றுப்படை தொடங்குகிறது என்றால் உலகத்தை அடிப்படையாக கொண்டு காப்பியத்தை எழுதியவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். முதல் பாட்டே அழகுங்க கம்பராமாயணத்துல. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை செதுக்குகிறாருங்க இலக்கியத்துல. ஆசலம் பொறி ஐம்பொறி வாலியும், ஆசலம் பொறி ஐம்பொறி வாலியும் காசலம்பு முலையர் கண்ணும் புகழ் அம்பும் நெறி புரி புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவான் என்று பேசுகிறார். கோசல நாட்டினுடைய வளத்தை நான் சொல்லுகிறேன். ராமன் பிறக்கிற நாடு எப்படிப்பட்ட நாடு, அயோத்தி எப்படிப்பட்ட நாடு என்பதை தமிழ் கம்பன் தமிழ்நாட்டிற்கு ஏற்றவாறு செதுக்கி காட்டுகிறான் பாருங்க. அதுதான் பெருமை. ஒரு மனுஷன் பிறந்தான்னா இந்த 5 புலன்களையும் அடக்கி வாழ வேண்டும். அதனால்தான் ஒருமையுள் ஆமைப்போல் 5 அடங்களாற்றின் எடுமையும் ஏமா புடைத்து. 5 புலனை அடைக்கனா என்னடா வரும்னு கேட்டேன் பையனை பார்த்து. ஆம்புலன்ஸ் வரும் சான்றோம். 5 புலனை அடைக்கனா ஆம்புலன்ஸ் வரும்ன்றான். இன்னைக்கு பிள்ளைகள் பிள்ளைகளாவே இல்லைங்க. ஒரு வாத்தியாருக்கு பேர் வச்சிருக்கான், அரபிக்கடல்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல நீட்டமா இருந்தா நெடியன்னு பேர் வைப்பான், குள்ளமா இருந்தா அகத்தியன்னு பேர் வைப்பான். இன்னைக்கு ஒரு வாத்தியாருக்கு அரபிக்கடல்னு பேர் வச்சிருக்க ஆரம்பிச்சு. நான் கேட்டேன், என்னடா அரபிக்கடல்னு பேர் வச்சிருக்கேடா அப்படின்னா, சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆனாரம் ராணாரம்பம் பீனா பிளேடு இந்த மொத்த வடிவம் தான் சார் இந்த வாத்தியார். எப்படி எல்லாம் பேர் யோசிச்சு வைப்பான் பாருங்க. ஒரு வாத்தியாருக்கு பச்சை பாம்புன்னு பேர் வச்சு. ஆசிரியர்களுக்கு பெயரிட்டு அழைப்பது இன்றைக்கு மாணவர்களுக்கு சர்வசாதாரணமா போயிடுச்சு இல்லையா? ஆகவே அப்படி அல்ல அந்த நாடு. 5 புலன்களையும் அடக்கிய ஆண்ட நாடு. 5 புலன்கள் என்ன? நம்ம தப்பு பண்றதே முதல்ல கண்ணுல பார்க்கறது, 2வது காதுல கேட்கறது. நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும். 2 காது கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஏன் தெரியுமா 2 காது கொடுத்துருக்காங்க? நிறைய கேட்கணும். ஒரு வாய் ஏன் கொடுத்துருக்கான் தெரியுமா? ஒரே வாய் தான் கொடுத்துருக்கான். ஏன் தெரியுமா? இந்த ஒரு வாயில 36 சொல்ஜர் கொடுத்து நாக்குன்னு ஒண்ணு கொடுத்துருக்கான். அது கூட ஈரத்திலிருந்து பிறக்கிறது. ஏன் தெரியுமா? உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு பயன்புடையதாக ஈரமுடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ஒரு நாவை கொடுத்திருக்கிறான். 2 காது நிறைய கேட்கணும், கொஞ்சமா பேசும். நம்ம நிறைய பேசுறோம், கொஞ்சமா தான் கேட்கணும் இல்லையா? காது இருக்காது,
அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு மக்கள் இந்த 5 புலன்களையும் அடக்கி ஆட வேண்டும் என்று சொல்லுகிறார். கண் எதை பார்க்க வேண்டும்? நல்லவற்றை மட்டுமே பார்க்க வேண்டும். காது எதை கேட்க வேண்டும்? நல்லவற்றை அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆழ்ந்த பெருமை தரும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு வள்ளுவன் பேசுகிறான். அப்ப காது நல்லதை கேட்கும், வாயி நல்லதை பேசும், புரணி பேசக்கூடாது. அந்த பக்கம் வந்தவனை பத்தி இந்தாண்ட பக்கம் போறவன் பேசக்கூடாது. யோசிச்சு பாருங்க, மனைவி கிட்டையாவது உண்மையா நடந்துக்கிறானா? யோசிச்சு பாருங்க. மனைவியை பாராட்டுறானா? முதல்ல கம்பன் பாடுகிறான், ஒரு மனைவியை பாராட்டுகிற சமுதாயம் இந்த உலகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகும் கம்பன் சொல்லுகிறான். செதுக்கி அந்த பெண்கள் அப்படி இருந்தார்கள். முதல்ல கல்யாணமாயி எங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது முடி இலையில இருந்தது. இட்லி எட்டுன்னு வச்சாங்க. ஏன் அதுக்கு இட்லின்னு பேரு தெரியுமா? இட்டு அழிப்பதால் அதற்கு இட்லின்னு பேரு. நாங்கள் பள்ளத்தில் குவித்தாலும் குப்புனி இட்லி மாதிரி எழுவோம் இல்லையா? இல்லையா? இட்டு அழிப்பதால் அதற்கு இட்லி. சட்னின்னு ஏன் தெரியுமா பேரு? சட்டுன்னு செய்யறதுனால அதுக்கு சட்னி. எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காம பாருங்க தமிழன். ஒவ்வொன்றுத்துக்கும் அழகு உண்டு இல்லையா? அப்ப அந்த இட்லி எட்டு வந்து வைக்கும் போது அந்த முடி இருந்தது. நான் சொன்னேன், இது இந்த முடி இந்த இலையில இருந்தாலும் அழகா இருக்கு, உன் தலையில இருந்தாலும் அழகா இருக்குன்னு பாராட்டுங்க. முதல்ல பெண்களை பாராட்டுகிற ஒரு சமுதாயம். என் மனைவியை பார்த்து நான் சொல்லுவேன், 2 பேரும் வேலைக்கு போறதுனால அக்கா சாம்பார் வைக்கும் போதே 3 சேர்த்து செஞ்சிருவான். சாம்பார் வைப்பா, மேலோட எடுத்தா ரசம், நடுவுல எடுத்தா குழம்பு, அடியில எடுத்தா கூட்டு, முடிஞ்சு போச்சு. என்னைக்குன்னா பாராட்டி இருக்கீங்க? கல்யாணம் ஆகும் போது பாராட்டினதோடு சரி, அதுக்கு பிறகு திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். நம்மதெல்லாம் கல்யாணம் பாருங்க 6-7 நடக்கும். ஏண்டான்னா இன்னைக்கு இருந்து உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுடான்னு இல்லையா? அடுத்து என்ன பண்ணுவான்? மோளை அடிப்பான். எதுக்கு தெரியுமா கணேசன் நான் மோளை அடிக்கிறான்? மாட்டிக்கணும்ன்றதுக்கு தான். அப்புறம் இந்த போட்டோகிராஃபர் இருப்பார் பாருங்க, ஐயா நல்லா எடுங்கயா, ஊரெல்லாம் இப்படி தூக்கினுக்கிற மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ராணிப்பேட்டையில இருக்கிறவங்க நல்ல போட்டோகிராஃபர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொல்லுவார் க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ்னுவார். ஏன் தெரியுமா? இன்னைக்கோட வாழ்க்கை க்ளோஸ்ரான்றது அர்த்தம். அதுக்கு மேல பாரு போட்டோ எடுக்கும்போது ஸ்மைல் ப்ளீஸ்னுவார். ஏன் தெரியுமா? கடைசியா ஒரு முறை சிரிச்சுக்கடா, ஒன்னும் திரிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, ஐரு மாமா வர வம்பு உட்காந்துன்னு நல்ல நேரம் முடியுது பொண்ணை கூட்டுவான், நல்ல நேரம் முடியுது பொண்ணை கூட்டுவான்வான். ஏன் தெரியுமா? உனக்கு நல்ல நேரம் இன்னைக்கோட முடிஞ்சு போச்சுன்றது அர்த்தம். அப்படி இருப்பதல்ல வாழ்க்கை. ஒரு பெண் எப்படி இருந்தால் என்றால், கல்வி கற்று சிறந்து இருந்தால். அந்த நாட்டிலே அறிவொளி இயக்கங்கள் தேவைப்படல, பள்ளிக்கூடங்கள் கூட தேவையில்லையா, எல்லா பெண்களும் கற்றிருந்தார்கள். அந்த நாடு மிக சிறந்த நாடாக இருந்தது. ஒரு சமுதாயத்தில் பெண்கள் எப்பொழுது படிக்கிறார்களோ அந்த சமுதாயம் தான் உயர்ந்த சமுதாயம் என்று பாரதிக்கு முன்பே இலக்கியத்தில் செதுக்கி காட்டியவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். பெருமக்களே, பெண் படித்திருந்தார், பெண் படித்திருந்தார். நான் பசங்களை பார்த்து கேட்கறது உண்டு, டே மார்க்கெல்லாம் நாங்க தானே இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்குவோம், இன்னைக்கு பெண்கள் எடுக்கிறாங்களேன்னு ஒரு வகுப்புல கேட்ட பையன் சொல்றான், சார் மதிப்பெண்கள்னு இருக்குது சார், மதி ஆண்கள்னு மாத்துங்க சார், நான் மார்க் வாங்குறேன்றான். எப்படி யோசிக்கிறான் பாருங்க. இந்த வகுப்புல தான் இப்படி சொன்னானே, இன்னொரு வகுப்புல போய் கேட்டேன், டேய் ஏன்டா நீங்க எல்லாம் வாங்க மாட்டேன்றீங்க? உண்மையிலேயே சொல்லட்டுமா, நானு +2 படிக்கும் போது நம்ம ஒருங்கிணைந்த மாவட்டத்துல முதல் மதிப்பெண் தமிழ்ல அப்ப 99 வாங்கினது இன்றைக்கும் நினைவிருக்கிறது. 100 போடல. நம்ம மாவட்டத்தில் ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான் 10ஆம் வகுப்புல 99 மதிப்பெண் வாங்கினேன். அதனால தான் தவறி தமிழ் படிச்சுட்டு இங்க வந்திருக்கேன் போல இருக்கு இல்லையா? அதற்கு என்ன காரணம்? மதிப்பெண்கள் இருக்குது சார். இன்னொரு வகுப்புல சொல்றான், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுக்குறது. நான் விட்டு கொடுக்குறேன் சார். ஒரு பொண்ணு 98 மார்க் வாங்கி ஓட அழுதுங்க மேடம். ஏன் அழுற பாப்பான்னா, 2 மார்க் போயிருச்சு, எங்க அப்பா வீட்டுல போனா அடிப்பாரு, 100க்கு 100 வாங்கி வரணும்னு சொன்னாரு அப்படின்னா. 2 மார்க் வாங்கணும் கேன்னு சிரிக்கலாம். ஏன்டான்னா அதை விட்டதை நம்ம குடிச்சிட்டோம்ல. எங்கடா போகுது நாடு? எங்க போகுது நாடு? மதிப்பெண்கள் அப்படின்றதுக்கே இப்படி யோசிக்கிறார்கள் என்றால்
நீங்கள் மதிப்பு எண்கள் எடுக்க வேண்டும் என்றால், மதிப்பு உங்கள் நாட்டில் உயர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பெண்கள் படித்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை கவி சக்கரவர்த்தி கம்பன் பதிவு செய்கிறார். பெண்கள் படித்த நாடு மிக சிறந்த நாடு. அதனால்தான் பெண்கள் அந்த காலத்துல ரொம்ப சிறந்தவர்களாக படித்திருந்தார்கள், ஞானிகளாக இருந்தார்கள், அறிவாளிகளாக இருந்தார்கள். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவான். பின்னல குத்துற புத்தி இல்ல, பின்னாடி நடக்கிற நிகழ்ச்சியை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவள் பெண் என்பதை கம்பன் மிக அழகாக தன்னுடைய காப்பியத்திலே பதிவு செய்கிறான். பெருமக்களை, ஒரு 3 செய்தி மட்டும் கம்பன்ல சொல்லிட்டு அடுத்த இலக்கியத்திற்குள்ள போறேன். இன்னைக்கு உலக சகோதரத்துவம்னு சொல்றமே, உலக சகோதரத்துவம் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான இலக்கியம் நம்முடைய பேர் இலக்கியமாக திகழ்வது கம்பராமாயணம். சார், முதல்ல காட்டுக்கு ராமன் போன உடனே ஒரு தம்பி கிடைக்கிறான். அவன் பெயர் குகன். அவன் தேனையும் மீனையும் கொண்டு போகிறான். பாறை உடம்புக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன் குகன். அவன் ஒரு வேடர் குலத்தை சார்ந்தவன். அவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த நிலம் என்ன நிலம்னா குறிஞ்சி நிலம். மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலம். அடுத்து அவன் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறவன் யாருன்னா சுக்ரீவன், ஒரு குரங்கினத்தை சார்ந்தவன். அவனுடைய இடம் எப்படி தெரியுமா? காடும் காடு சார்ந்த இடம், முல்லை நிலத்தை சார்ந்தவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். நிறைவா ஒரு தம்பியை ஏற்றுக்கொள்கிறான். அவன் நெய்தல் நிலத்தை சார்ந்தவன், இலங்கையை சார்ந்தவன். இலங்கேஸ்வரனினுடைய தம்பியை தன்னுடைய தம்பியாக வீடணனை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் எந்த நிலத்தை சார்ந்தவன்னா நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த இடம். அழகா படிச்சிருக்குங்க இந்த பிள்ளைகள்லாம். இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் கிடைச்சா நான் உண்மையிலேயே மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்று தருவேன். ராணிப்பேட்டை பிள்ளைகள் ரொம்ப ராணி அம்மாவை போலவே படித்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சில இடங்கள்லாம் நீ பாட்டு பேசினியா, இன்னும் ஒண்ணும் பண்ண மாட்டான், உன்னை கூட்டின்னு வந்த தமிழ்ச்செம்மை அம்மாவை தான் தேடி நிற்கிறேன்னு கத்தி வச்சு தேடி இருக்கிற மாதிரி இல்லாம இந்த பிள்ளைகள் ரொம்ப அழகா பேசுதுங்க. அப்ப குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். முல்லை நிலத்தை சார்ந்தவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான் இல்லையா? மருத நிலத்தை சார்ந்தவனாக இருக்கிற ராமன் நெய்தல் நிலத்தை சார்ந்தவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். இவன் எப்படிப்பட்ட நாட்டை சார்ந்தவன்னா மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த இடம். கம்பன் பாடுவான், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவினேங்க தெந்திரை எழினி காட்ட தேம்பி எழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. 10வது தமிழ் பாடநூல்ல நான் தான் வச்சிருக்கேன் அந்த பாடத்தை இல்லையா? அப்படிப்பட்ட நாட்டை உடையவன் அவன். அவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவன். உலகம் தழுவியது ஒப்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. ஒரு இவன் வேற ஜாதி, அவன் வேற ஜாதி. இவன் ஒரு வேடன், இவன் ஒரு குரங்கன், இவன் ஒரு அரக்கன். இந்த நாடுகளை எல்லாம் காட்டி மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து மனித நேயத்தை விதைத்த ஒரே சமயம் இந்த நாட்டில் உண்டு என்றால் அது நம்முடைய தமிழ் சமயம் மட்டும்தாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணியன் பூங்குன்றனார் எழுதியது ஐநா சபையில் இருக்கிறது என்றால் அது இலக்கணம் என்றால் அதற்கு இலக்கியத்தை படைத்து காட்டியவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். பெருமக்களே, எண்ணில் எப்படி எழுதியிருக்கிறான் பாருங்க. கம்பன் கற்கோயில் கூட காலப்போக்கில் அழிந்து போகலாம், கம்பன் கட்டி இருக்கிற சொற்கோயில் இருக்கிறதே அது என்றைக்கும் மாறாது. திருத்தணியில வரும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாடி காதரையா தலைமையில் ஒரு கவிதை அரங்கம் அல்ல பாடினேன். ஏன்னா குடியேற்றத்திலிருந்து வந்திருக்கிறதுனால அந்த ஞாபகம் வந்துருச்சு. முருகா முருகா உன்வண்ணம் செவ்வண்ணம், உன் தந்தை உடலெல்லாம் திருநீரு பூசி இருப்பதால் வெள்ளை வண்ணம். முருகா உன்வண்ணம் செவ்வண்ணம், உன் தந்தை உடலெல்லாம் திருநீரு பூசி இருப்பதால் வெள்ளை வண்ணம். உன் தாய் உமையம்மையினுடைய வண்ணம் பச்சை வண்ணம். முருகா உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் இந்திய திருநாட்டின் தேசிய கொடியானது. முருகா உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் இந்திய திருநாட்டின் தேசிய கொடியானது. முருகா நீ ஏறிய மயில் கூட இந்திய திருநாட்டின் தேசிய பறவையானது. முருகா நீ ஏறிய மயில் கூட இந்திய திருநாட்டின் தேசிய பறவையானது. பையனை பார்த்து கேட்டேன், ஏய் மயிலும் கிளியும் பார்த்திருக்கலடா. மயில் தேசிய பறவை, கிளி ஜோசிய பறவை.
கிளிக்கு பாருங்க, மூக்கும் சிவப்பா இருக்கும், உடம்பெல்லாம் பச்சையா இருக்கும், கால் வெள்ளையா இருக்கும். தேசிய கொடியை போலவே இருக்கிற கிளியை சொல்லாமல் தேசிய பறவையாக ஏன் மயிலை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், பகைவருக்கு கூட இந்த ரகசியத்தை கிளி சொல்லிவிடும் என்கின்ற காரணத்தால் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். முருகா, உன் வண்ணம் செவ்வண்ணம், உன் தந்தை உடலெல்லாம் பூசியிருப்பதால் வெள்ளை வண்ணம், உன் தாய் உமையம்மையினுடைய வண்ணம் பச்சை வண்ணம், உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் இந்திய திருநாட்டின் தேசிய கொடியானது. முருகா, நீ ஏறிய மயில் கூட இந்திய திருநாட்டின் தேசிய பறவையானது. முருகா, நீ பேசிய தமிழ் மட்டும் தேசிய மொழியாகவில்லையே என்று கேட்கிற போது திருத்தணிகை முருகன் சொன்னான், தமிழ் தேசிய மொழி அல்ல, அது உலக மொழி என்று முருகன் சொன்னான். அப்படிப்பட்ட பழந்தமிழ் இலக்கியங்கள் சார். கம்பன் தொடாத ஒரு செய்தியை அவதார புருஷன்ல வாலி சொல்லி இருக்கிறார். ஒரு அழகான இடம், அதை சொல்ல. நிலா சோறு ஊட்டுறது, இன்னைக்கு தாலாட்டும் பாட தெரியாது, நிலா சோறு ஓட்டுறதுக்கும் தெரியாது, ஒப்பாரி பாட்டு கூட தெரியாது யாருக்கும். இப்ப கல்யாணம் ஆகும்போது உங்க பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுமா, நல்லா வாசல் தெளிச்சு கோலம் போட தெரியுமா, நல்லா தாலாட்டு பாட தெரியுமான்னு கேட்டுட்டு கல்யாணம் பண்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க, தாலாட்டு பாடுவாங்க. என் கிளாஸ்ல நான் பாட்டு பாடனா எங்க தலைமை ஆசிரியர் நீ ஒரு தாயுமானவர்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தாலாட்டு பாடினால் ஒரு குழந்தை தான் தூங்கும், நீ தாலாட்டு பாடினால் வகுப்பே தூங்கும்னுவர். தாலாட்டு அது வாய் அசைத்து பாடுவது. யாரும் தூங்கிறாதீங்க. ஆராரோ அறிரோ என் கண்ணே, ஆராரோ அறிரோ அத்தேடிச்சாலோ அலரி பூசெண்டாலே, மாமேடிச்சானோ மல்லி பூசெண்டாலே, யாரடிச்சி நீ எழுத என் கண்மணியே நீ உறங்கு, ஆராரோ அறிரோ. இப்படி பாடினா குழந்தை தூங்கும். அந்த குழந்தைய கூப்பிட்டு சன் டிவிக்கு ஒரு வாய், கே டிவிக்கு ஒரு வாய், ராஜி டிவிக்கு ஒரு வாய், ஒவ்வொரு வாயா போட்டு துருக்குறாங்க. நிலாவை காட்டி சோறு ஊட்டுறாங்களா? இன்னைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுறாங்க. ராமனுக்கு கோசலை தாய் நிலவை காட்டி சோறு ஊட்டுற மாதிரி அவதார புருஷத்தை வாலி எழுதுவாருங்க. தேயும் நிலாவை தாயும் காட்டி, தேயும் நிலாவை தாயும் காட்டி, தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினாள். தேயாத நிலவேது ராமனுடைய முகம். தேயும் நிலாவை தாயும் காட்டி, தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினாள். நிலவை படைத்த நாயகன் நிலவை பிடித்து தாய் என கேட்டான். தேயும் நிலாவை தாயும் காட்டி, தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினாள். நிலவை படைத்த நாயகன் நிலவை பிடித்து தாய் என கேட்டான். அழகு நிலாவை இடுப்பில் ஏந்தி அழுக்கு நிலாவை காட்டினாள் கோசலை. அழகு நிலா ராமன், அழகு நிலாவை இடுப்பில் ஏந்தி அழுக்கு நிலாவை காட்டினாள் கோசலை. பிள்ளை நிலாவின் பொலிவை கொண்டு வெள்ளை நிலாவும் வெட்கப்பட்டதாம். பிள்ளை நிலாவின் பொலிவை கண்டு வெள்ளை நிலாவும் வெட்கப்பட்டு மேக துணியால் ஓடி ஒளிந்தது. வான நிலாவும் போனது என்று ஞான நிலாவும் அழுவதை கண்டு, வான நிலாவும் போனது என்று ஞான நிலாவும் அழுவதை கண்டு கண்மணி ராமனை தேற்றுவதற்கு ஒரு பாட்டு சொன்னால், கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா, கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா, எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது, உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது. ஆமா, யார் கண்ணுல தண்ணி வந்தாலும் கைதான் போய் துடைக்கும், நீ அழுதா யாரா துடைப்பாங்க. எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது, உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது. பாலகர் என்றால் பாலுக்கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே, பாலகர் என்றால் பாலுக்கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே, பார்க்கடல் மீதே பள்ளி கொண்டிருக்கிறவன் பாலுக்கழுவதேன் வீட்டினிலே, பார்க்கடல் மீதே பள்ளி கொண்டிருக்கிறவன் பாலுக்கழுவதேன் வீட்டினிலே, கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமானா, பாட்டுக்கெல்லாம் பாட்டாய் நிற்கும் பரம்பொருள் அந்த பாட்டில் உறங்கினான் என்றால் நிலாசூறு ஓட்டுகிற பண்பாடு நம்மகிட்ட இருக்கு.
ஒப்பாரியாவது பாடுறாங்களா? ஒப்பாருக்கு இல்லாத இலக்கியம் அது. ஒருத்தி இறந்து போயிருக்கான். அவனை பாக்குறதுக்காக அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் போறாங்க. கொள்ளையில பாவக்காய் காய்ச்சி தொங்கின்னு இருக்கு. இவ அவளுக்கு சிக்னல் கொடுக்குறா, கொள்ளையில பாவக்கா, கொள்ளையில பாவக்கா. போனது சாவுக்கு, இவ அறுத்துன்னு வருது, பாவக்காய் அறுத்துன்னு வர்றதுக்கு இவளுக்கு சிக்னல் கொடுக்குறா, ஏக்கா கொள்ளையில பாவக்கா, கொள்ளையில பாவக்கா சொல்றா. இவ அடுத்த அவங்க தங்கச்சிக்கு சிக்னல் பண்ற அக்காக்காரி, போகும்போது பார்த்துக்கலாம், அது போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றா. அது செத்து போயிருக்கான் பாரு, அவன் உட்கார்ந்து இருக்கான் பாருங்க. அவன் மனைவி சொல்ற, அடுப்படுபாவீங்கள அடுத்துன்னு போயிடாதீங்கடி, அத விரைக்கி வச்சிருக்க. இப்ப ஒப்பாரி பாடல்களில் கூட ஒரு இலக்கிய நயத்தை, நகைச்சுவையை கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய தமிழ் இலக்கியங்களை தவிர வேறு எந்த இலக்கியத்திற்கு உண்டு என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அடுத்து சிலப்பதிகாரம். நீ சொல்லும் போது முடிச்சிடறோமா? வர்ற வரைக்கும் பேசலாம். நல்ல ஐடியா தான் இது. அவர் வர்ற வரைக்கும் நீங்க நல்லா பேசினா உங்களை மேடையிலிருந்து இறக்குவோம். நல்லா பேசணும், நீயே பேசின்னு கிடையா, நாங்க பண்ணு பார்த்துட்டு இருப்போம். பெருமக்களே, அப்படி அழகு. கம்பராமாயணத்தில் இன்னொரு செய்தியை சொல்லிட்டு அடுத்த இலக்கியத்திற்கு போறேன் சார். போர்க்களம் கடுமையா நடக்கு. முதல் நாள் போர்ல ராவணன் வருகிறான். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அவனை பார்த்து அன்றே கொண்டிருக்கலாம். ராமன் சொல்றான், இன்று போய் போர்க்கு நாளை வா. பாரதியினுடைய வரி என்ன தெரியுமா? பகைவர்க்கும் அருள்வாய் நெஞ்சே என்பதுதான் பாரதியினுடைய கனவு. பகைவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ் பண்பாடு. அது வான்மீகியிலே இல்லாததை கம்பன் செதுக்கி காட்டுகிறான். போர் என்றால் நாளைக்கு வா, சமாதானம்னா இன்னைக்கே வாழ்றது அர்த்தம். சரி சார், சமாதானம்னு வந்துட்டான்னு வச்சுக்கல. இலங்கையினுடைய அரசாட்சி ஏற்கனவே யாரு கொடுத்துட்டான்? பட்டாபிஷேகம் பண்ணி வீடனனுக்கு கொடுத்தாச்சு. இவன் எதை தருவான் என்பதை கம்பன் சொல்லுகிறான். அப்படி ராமன் மீண்டும் வருவானேயானால் 14 ஆண்டுகள் கழித்து அயோத்தி எனக்குரியது, அதை கூட ராவணா உனக்கு தரப்போகிறேன். இது டேமேஜ் ஆன உலகம், இதை நான் தர முடியாது. அந்த அயோத்தி மாநகரை கூட உனக்கு தருகிறேன் என்பதை வாளை, தாவூரு, கோசல, நாட்டுடை, வள்ளல் என்று கம்பன் பதிவு செய்திருக்கிறான் என்றால் தமிழ் பண்பாடும் தமிழ் கலாச்சாரமும் நம்மை செதுக்குகிற அற்புதமான நூலாக இருக்கிறது என்பதை சொல்லி ஒரே ஒரு புது கவிதையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறார். ஒரு அற்புதமான புது கவிதை. பேனாவை பற்றி அப்துல் ரகுமான் காதர் அவர்கள் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கார். பேனாவே பேனாவே நீ முள்முடி சுமந்திருப்பதால் என்ன இயேசுவா? பேனாவே நீ முள்முடி சுமந்திருப்பதால் என்ன இயேசுவா? பேனாவே நீ தொப்பி அணிவதால் என்ன முஸ்லிமா? பேனாவே நீ முள்முடி சுமந்திருப்பதால் என்ன இயேசுவா? பேனாவே நீ தொப்பி அணிவதால் என்ன முஸ்லிமா? பேனாவே நீ எழுதும் போது பட்டை அடிப்பதால் என்ன செய்வனா? பேனாவே நீ எழுதும் போது பட்டை அடிப்பதால் என்ன செய்வனா? அதுல ஹீரோ பேனால பாத்தீங்களா திருமண் மாதிரி இருக்கும். திருமண் சூட்டி இருப்பதால் என்ன திருமாலா? என் பேரும் சொல்லணும்ல. திருமண் சுமந்து இருப்பதால் என்ன திருமாலா? பேனா சொன்னது, நான் இனங்களை கடந்தவன், மொழிகளை கடந்தவன், மதங்களை கடந்தவன். நான் யார் தாழ் பார்த்தாலும் தாழ் பணிகிறவன். நான் தலை குனிந்து எழுதினால்தான் நீ வாழ்க்கையில் தலை நிமிர முடியும் என்று பேனா சொன்ன. பெருமக்களை இப்படி சொல்லுகிறேன், பேனாவில் இருப்பது மைத்துளி அல்ல, பேனாவில் இருப்பது மைத்துளி அல்ல. அது ஆசிரிய பெருமக்களினுடைய வியர்வை துளியும் பெற்றோர்களினுடைய இரத்த துளியும் தான். பேனாவில் வருகிற மைத்துளி என்று நீங்கள் எழுதினால் நீங்கள் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் உண்மையிலேயே மிக சிறந்த மாவட்டமாக, தலை சிறந்த மாவட்டமாக, கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுகிற அற்புதமான மாவட்டமாக இது மலர வேண்டும் என்று சொல்லி, சமுதாய கங்கையிலே சகதிகளும் இருந்திடலாம், அமுதான வழக்குகளும் அழுக்காக தோன்றிடலாம். அன்னமெனும் பறவை போல நல்லவற்றை ஏற்றிடுவோம், கண்ணமிடும் பழக்கத்தை கல்லறையில் இட்டிடுவோம். லஞ்சமெனும் புற்றுநோய் நம் நாட்டை கொள்ளும் முன்
அன்பளிப்பு வாங்குவோருக்கு தண்டனைக்கு வழி செய்வோம். எம் போன்ற இளைஞர்கள் நம் நாட்டில் இது செய்தால் என்றுமே பாரத தாய் நம் கையில் சீருடைவாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலரை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. நன்றி, வணக்கம்.